வணக்கம். நவம்பர் ஆரம்பிச்சு எத்தனை ஆயிடுச்சுல? 5 நாள் ஆகுது. 5 நாள் 6 நாள் ஆயிடுச்சு. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது எத்தனை நாள் ஆயிருக்குமோ? மேபி நவம்பர் 10th கூட ஆகியிருக்கலாம். நாளைக்கு போடுங்க, இதை ஃபர்ஸ்ட் போடுங்க. சொல்லுவீங்க நீங்க. ஓகே, ஐ திங்க் நவம்பர் மந்த் இருக்கிறதுலே ட்ரோல் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. என்ன இருக்கு நவம்பர் மந்த் தானே அதிகமா மழை பெய்யும். அதிகமா புயல் வந்து தண்ணியில போறது, அந்த மாதிரி விஷயங்கள் உலகமா கொஞ்சம் கொஞ்சமா அழியிற நாள் நவம்பர் மந்த். அது டிசம்பர், நவம்பர் இல்ல. நவம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். டிசம்பர்ல டோட்டலா இருந்துச்சுமா? ஐ திங்க் இந்த வாட்டி முன்னாடியே மழை பெஞ்சிருச்சு. அப்போ இதுல என்னென்ன கண்டென்ட் போட்டிருக்காங்கன்னு பாப்போமா? பாப்போம். ஏய் மாப்ள, சூப்பர்ரா. நல்லா ஊருக்கு 5 நாள் லீவுக்கு போனது சரி. தினம் மட்டன் சிக்கன் அதிரசம் லட்டுன்னு சாப்பிட்டு நல்லா ஒரு 4 கிலோ உடம்பு. என்னையும் ஆபீஸ்ல வெயிட் போட்டுட்டாங்க. உடம்பு போட்டுருக்கடா. உடம்புலாம் போடல, டி-ஷர்ட் லூஸா இருக்கு. டேய் உடம்பு போட்டுருக்கு. உண்மையிலே சொல்லிட்டாங்கப்பா. உடம்பு போடல, டி-ஷர்ட் கொஞ்சம் ஓவர் சைஸ் டி-ஷர்ட்னாலே அப்படிதான். உடம்புல ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி இருக்கு, அத ஒத்துக்க. இல்ல அப்படியே இல்ல, நான் டயட் கரெக்ட்டா நான் ஃபாலோ பண்ணிட்டு இல்ல. நீ உடம்பு இல்ல. டி-ஷர்ட் சைஸ் செக் பண்ணி பாத்துறோமா? வெயிட் மிஷின்ல பாப்போம். சரி, டி-ஷர்ட் ஒரு நிமிஷம். டி-ஷர்ட் பெருசா, இது ஆபீஸ்ல இருக்கக்கூடிய வெயிட் மிஷின். இதுல செக் டி-ஷர்ட் டைட்டா இருக்குனாதான் டைட்டா போட்டிருக்கேன், அதனால குண்டா தெரியுதுன்னுவாங்க. டி-ஷர்ட் லூஸா போட்டிருந்தா ஒல்லியா இருக்கறதுதானே மீனிங். இல்லையே, அப்பயும் நீ வெயிட் தெரியும்ல, பாடி ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்க மாதிரி தெரியும்ல. வெயிட் போட்டது தெரியாதான் செய்யும். எப்படி இருந்தாலும் ஓவர் சைஸ் டி-ஷர்ட் போட்டாலும் தெரியும். 92 ஊருக்கு போறப்ப 89 இருந்தா இருக்கு. மிஷின் டிஜிட்டல் மிஷின் நம்ம கூட. இப்ப நான் நிக்கவா? நில்லு, நீ நில்லு. பாத்தியா, உனக்கு தப்பா காட்டுது. உனக்கு தப்பா காட்டுதா? நீ ஏனா இவன் நம்ப மாட்டேங்கற? மிஷின் தப்பா காட்டுது இவனே. இந்த மிஷின் நம்ப மாட்டேன். பக்கத்துல ஜிம் இருக்கு, அங்க போய் செக் பண்ணுவோமா? ஜிம்மா? சரி வா, போய் செக் பண்ணுவோம். ஆசை ஏன் கெடுப்பா. நில்லு, அதுல ஏறு நில்லு. இங்க பாரு, இது மேனுவல் மிஷின். ஏறு நில்லு பாரு. மேனுவல் அரிசி மூட்டை கரெக்ட்டா தான்டா காட்டுது. 92 கிலோ காட்டுது. அரிசி மூட்டை வெயிட் அதிகமா கட்டற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்பதான் நீ என்கரேஜிங்கா இருக்கும் அப்படி சொல்லிட்டு உனக்கு பண்ணுவாங்க. மிஷின் அப்ப அடியில என்ன மேக்னெட் ஒட்டி இருப்பாங்களா? ஹாஸ்பிடல்ல சும்மா போய் விடுவானே. சும்மா விட மாட்டான்ல. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு ஹாஸ்பிடல் போவோம். போ ஹாஸ்பிடல் வந்துரும். ஆமா, நல்லா ஹாஸ்பிடல் போய் மட்டும் தான் செக் பண்ண முடியும்ல. 93 1 கிலோ கூட காட்டுது. கரெக்ட்டா காட்டுது. தப்பா காட்டுது. இது தப்பா இருக்கு. ஒரே இந்த வீட்டை காட்டல பாரு. 3 பேருக்கு வேற வேற மாதிரி காட்டுது. ஏறி சிரிப்பு தான். அத எரிச்சல் இரிட்டேட் ஆகுது. அப்படி பண்ணாத. எனக்கு கோவம் வருது. நீ எனக்கு வெயிட் போடணும் நீ ஆசைப்படலாம். ஆனா வந்து நான் ரியாலிட்டி வந்து வேக்கப் ரியாலிட்டிங்கறதா உண்மை. இங்க பாரு, இங்கிலீஷ்லாம் பேசாத. எரிச்சல் வருது. நாட்டா ஒத்துக்கடா. இல்லடா, ஒத்துக்கடா. தப்பா இருக்கு. ஒத்துக்க. 94 கிலோ ஒத்துக்க. நில்லு. இன்னும் 95 காட்டுது. மிஷின் சரியில்லையோ? அதான் சொன்னேனா மிஷின். அது இருந்துட்டு போட்டு. ஆனா நீ 93 கிலோ தான். அத நான் ஒத்துக்க மாட்டேன். பா. ஒத்துக்க மாட்டானே. ஆமா, அது ஆக்சுவலி எல்லாருக்குமே நடக்குது. என்னமோ அது போய் சந்தோஷத்துல நிறைய சாப்பிட்டுட்டு வர்றது பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா என்ன ஒரு ரீசன்னா, நம்ம இங்க வந்து ஒர்க் அது இதுன்ட்டு சாப்பிடுவோம், ஆனா அந்த அளவுக்கு இருக்காது. அங்க வேற வேலையே இருக்கு, சாப்பிடுறது ரெஸ்ட்ல இருக்கதால அது அந்த எனர்ஜி அப்படியே இருக்கு போல. இல்லாம இதுக்கு பண்றது அப்படி என்ன மாப்ளாச்சு? ஒரு குடும்பத்தோட தியேட்டருக்கு வந்திருக்காங்கப்பா. சரி, படம் பார்க்க வந்திருப்பாங்க. அமரன் படத்தை பார்க்கலாம் வீட்டுல கிளம்பி கூட்டு வந்திருக்காங்க. டிக்கெட் கிடைக்கலையே. வீட்டுக்கு திரும்பி போயிருக்கணும். வெளில இல்ல வந்தது வந்துட்டோம், இந்த படத்தை பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு போயிட்டாங்க. அந்த படத்துக்கு போறாங்களா? எந்த படம்? கத்தி கதறிட்டு வெளியே வந்து வீட்டுக்கு போய் தொலைய வேண்டியதானே. எதுக்கு அந்த படம்? தலை தெரிக்க ஓடி அவங்க மாதிரி ஊரே பார்த்து பிரதரா பிரதர் இல்ல சதறி போச்சு. பிளடி பேக்கர் வந்து மீண்டும் வரது கொஞ்சம் கஷ்டம் தான். வந்ததுல அதான் நல்லா இல்லன்னாங்க. போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். உம்மா எதுக்குடா போறீங்க? வீட்ல இருக்க வேண்டியதானே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இது என்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் டே 1 டே 2 சக்சஸ்ஃபுல் டே 3 அப்படின்னு எதுக்கு இப்ப கலாச்சாங்க அந்த படத்தை? இந்த படத்துல இந்த இத்தனை நாள் ஓடிக்கிட்டு இருக்கு, வெற்றிகரமான 6வது நாள் மாதிரி போறீங்க. என்ன விஷயம்? இல்ல அது இல்ல, புரிஞ்சு போச்சுடா. இன்னும் ஒரு மாசத்துல டிசம்பர் வருது. அந்த மாசம் போய் ரெசல்யூஷன் எடுத்தோம்னா ஊரே காரி துப்புன்னு சொல்லி நவம்பர்லயே போய் ஜிம்ல ஜாயின் பண்ணிட்டேன். அதான் டே 1 டே 2
வெயிட் லாஸ் ஜர்னியா? இல்ல 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 ஃபேட் லாஸா? இல்லடா வேற 3-4 நாள் கண்டுபிடி எதுவும் இல்லடா கேர்ள் ஃப்ரெண்ட் மூஞ்ச பாருங்களேன். குழந்தைகள் இந்த ஃபார்ம் ஆயினால இல்லடா அப்புறம் பண்ணாடா இது ஒரு மேட்டர்னு இதுக்கு 4வது நாள் 5வது நாள் போஸ்ட் வேற ஒட்டுறீங்களாடா. நீ மட்டும் கிடையாது, ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் நீ எங்க போனாலும் நவம்பர்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு எவனா பார்த்தாலும் 5th டே 6th டேன்னு போடுறாங்க. இந்த விரதத்தை கலாய்க்கிறதுக்கு திடீர்னு ஒருத்தன் இன்ஸ்டாகிராம்ல ஃபுல்லா பிட்டா போட்டுக்கிருக்காங்க. என்னடா நினைச்சுக்கிருக்கீங்க? நாங்கெல்லாம் சோசியல் மீடியா வரணுமா வேணாமா? எவனாவது நவம்பர் அது இதுன்னு ஏதாவது பேசுனீங்க எவரு மூக்கு இருக்காது. இல்ல பழகிருச்சு நவம்பர்னாலே அதை சொல்லி சொல்லி பழகிட்டோம். நம்ம என்ன பழகுனீங்க நீங்க? ஃபாரின்ல எவனோ ஒரு எடுகிட்ட போய் என்னத்தையா சொன்னான்னா அதை இங்க வச்சு ஃபாலோ பண்ண வேண்டியது. தேவையில்லாத வேலை பார்க்காத, உனக்கு அவ்வளவுதான். அதே மாதிரி டிசம்பர் பண்ணுவாங்க. டிசம்பர் அது ஒவ்வொரு இது மாதிரி சேலஞ்ச் மாதிரி பண்ணுவாங்க. சேவ் பண்ணக்கூடாது. நீ போடா அந்த 1 month ஃபுல்லா வந்து ஷேவ் பண்ணாம தாடி நிறைய வளர்ப்பாங்க. ஏன் தாடி அந்த மாதிரி வெட்டாதா? சோ நவம்பர் மந்த் பார்த்தா எல்லாருமே நிறைய தாடி வச்சு சுத்துவாங்க. தாடி இல்லாதவங்க எல்லாம் மனசு கஷ்டப்படுது. ஒரு வழியா தீபாவளி முடிஞ்சு நல்ல வேளை 31ஆம் தேதி வந்துச்சு. பின்னாடி ஸ்வீட் பாக்ஸ் ஒரு மேட்ச் பண்ண முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான் சோலி முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். ஸ்நாக்ஸ் அடியே என்னங்க சாப்பாடு என்ன கால் டிஃபனுங்க இருக்குங்க. இந்த இருக்கு எடுத்துட்டு வா. கஞ்சி இருக்கு. கஞ்சி சாப்பிடுறீங்களா? கஞ்சி நல்லா இருக்கும். எடுத்து தயிர் ஊத்தி சின்ன வெங்காயம் சைட் டிஷ் இந்தாங்க. முறுக்கு இருக்குல்ல சாப்பிடுங்க. முறுக்கு நல்லா இருக்கு. கஞ்சி நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு சாப்பிடுங்க. சூப்பர் சூப்பர். 10 நாளைக்கு அதான் ஒரு வாரத்துக்கு லஞ்ச் சாம்பார் இருக்கு. சாம்பார் சாதமா எடுத்து வா. சூப்பர் சாம்பார் சாதம் நீங்க அல்டிமேட்டா இருக்குமே. பொரியல் முறுக்கு வச்சிருக்கீங்கல சூப்பரா இருக்குங்க. நல்லாதான் இருக்கும். ஏன் என்ன சாப்பிடுங்க. நல்லா ஐயோ என்ன எல்லாத்துக்கும் சைட் டிஷ் அதே சாப்பிட்டா எப்படி இருக்கும்? என்னங்க எனக்கு பிடிக்காதுப்பா. ரசமா சைட் டிஷ் முறுக்கு சூப்பரா இருக்கும். கருவாடுவே போய் போறாது. எங்க முறுக்கு இருக்கும்போது அப்புறம் எதுக்குங்க எல்லாம் முறுக்கு சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும். என்ன முறுக்கு நீ எப்ப பார்த்தாலும் முறுக்கே வச்சு ஏமாத்திக்கிருக்க நீங்க. முறுக்கு வேணாமா எடுத்துறவா? இல்ல இருக்கட்டும் விடு. இது இல்லாம சொல்ல முடியாது. முறுக்கு தடை செஞ்சாதான் இதெல்லாம் தடுக்க. என்னங்க என்னது கறி குழம்பு சிக்கனா? கறி குழம்புக்கு எடுத்துவா. 65 இல்ல அதான் முறுக்கு இருக்குல்ல. அடே கறி குழம்புக்கு முறுக்கா? எங்க முறுக்கு இருக்கும்போது எல்லாம் 65 செய்வாங்களா? மூக்கு தெரிச்சிரும். உனக்கு என்ன நினைச்சுக்கிருக்க? கரெக்ட். என்ன வந்து தேவலாம இருக்கு. எங்க அப்புறம் இந்த முறுக்கெல்லாம் யாருங்க சாப்பிட்டு அது காலி நான் தான் பண்றது? சாப்பிட்டேன். எல்லாரும் கொடுக்க வேண்டியதானே? எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. இது அவங்க கொடுத்த முறுக்கு. ஆனா இது ஒண்ணு பண்ணுவாங்கல்ல தீபாவளி டைம்ல. எவன்டா அந்த யூடியூப் எல்லாம் கண்டுபிடிச்சது? ஃபர்ஸ்ட்ல அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இருந்து தப்பிப்போம் கொடுத்து இப்ப அவனுங்களும் 10 ஐட்டம் செய்யறானுங்க. ஐயோ எத்தனை டப்பா இருக்குன்னு தெரியல. என்னங்க இது? டீயா? டீ முறுக்கு முறுக்கா? நவம்பர் 2ஆம் மாதத்துக்கு அப்புறம் சென்னை மற்றும் தமிழ்நாட்டில் பல நகரங்கள் இருக்குமோ இல்லாமல் போகுமோ, மழை பெய்யுமோ, யாரோ யூடியூப் சேனல்ல மழையில் தமிழ்நாட்டில் மழை மீடியா வந்து நின்னு மழை மழை நிலை டான்ஸ் ஆடிக்கிறீங்க. கேஷுவலா போய்க்கிருக்க. இப்படித்தான் போனது வாங்கி வச்செல்லாம் வேஸ்டா போச்சு. எல்லாம் பயணிக்கானதான் இருந்துச்சோம். மழை வரும், மழை கண்டிப்பா வரும். மழை வர போகுது. 2வது வாரத்துல இருந்து மிக கடுமையான காற்றழுத்த தாழ்வு நிலை 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 வருது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. மழை வரப்போகுது. மழை காற்றுல தாழ்வு நிலை. எதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறாங்க. இவங்க வாங்கறதுனாலதான் தேவையே இல்லை. அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம செல்போன்ல புள்ள போட்டு கப்பு முடிச்ச புள்ள காலி பண்ணிருக்கா. சரிமா போடா வந்தா பாத்துக்கலாம். கடை இருக்கு வாங்கிக்கலாம். அப்புறம் பேனிக்காக தேவையில்லை. திடீர்னு கிளம்பிச்சுனாலும் இருக்கும்டா. ஒரு கேஷுவலா இந்த மாதிரி பேசினாதான் அந்த வருஷம் செஞ்சு விட்டு போகும். இதுவும் 2015 16 ஒக்கி புயல் கஜா புயல். நான் போய் வாங்கி வச்சிடுறேன். அசால்ட்டா இருந்தா செஞ்சிரும் சொல்லுவாங்கல்ல. அசால்ட்டா போட்டுருக்க. ஒரு தேவைக்கு வாங்கிக்கலாம். இஷ்டத்துக்கு வாங்கக்கூடாது. ட்ரீட் கிளம்பு பேசக்கூடாது. போ. ட்ரீட்டா? எதுக்கு ட்ரீட்? நவம்பர் கடைசியில பர்த்டே வருதுல உனக்கு. ஆமாப்ல. ட்ரீட் வை. இப்ப வை. அப்போ பிறந்த நாள் வர வைடா. நான் கேன பையன் நினைச்சியா? நான் காசு கொடுத்துட்டு போறேன். நீ பர்த்டே அன்னைக்கு வாங்கிக்க. பர்த்டே அன்னைக்கா? முடியாதடா. முடியா ட்ரீட்டா கிளியர் அவனுக்கு.
அண்டர்டேக்கர் மாட்டி போட்டு அவன் கழுத்து பிடிச்சி நிறுத்திருக்க. ட்ரீட் தர மாட்டேங்கிறான் சார் அவன். நாடா ட்ரீட் கேட்டா ஃப்ரெண்டுக்கு வைக்கிறதுனால உலக வழக்கம். ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் பர்த்டேன்னு வந்தா கடனை வாங்கியாச்சு ஃப்ரெண்டுக்கு ட்ரீட் வைக்கணுமா? இவனுக்கு எல்லாம் கிடையாதுங்க. என்ன மனுஷன் அவன்? ஃப்ரெண்ட்ஷிப் மாப்பிள்ள கடைசியில வருது மாப்பிள்ள பர்த்டே. அவனுக்கு இப்ப ட்ரீட் கேட்டிருக்கான் மாப்பிள்ள. ஏய் ஏன்னா பைத்தியம் அவனுக்கு தான் நவம்பர் 31 எதுக்கு 30 தானே பர்த்டே. நவம்பர் 30. ஆனா சில பேர் இப்படி கேட்பாங்கல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே கேட்க ஆரம்பிச்சாங்க. 14ஆம் இல்ல இல்ல என்னவோ இருக்கு. அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் அறிவு போறாங்களா? அதாவது வீட்டுல உள்ள பாரத்தை சுமந்து துபாயில போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்க போறாங்க இல்லையா? இல்லையே. புரிஞ்சு போச்சு. இவன் அப்ப 6 மாசம் காணாம போறான். மெரைன்ல வேலைக்கு சேர்ந்திருக்க கரெக்டா? அப்பல்ல என்ன செய்வாங்க அதெல்லாம் இல்ல. அப்படி என்ன மலையா? ஏழு மலையா? இல்ல மலைக்கு ஏற போறல 48 நாள் எந்த ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன். நான் இன்ஸ்டாகிராம் கூட போய் பார்க்க மாட்டேன். நான் பார்த்தா சபலப்பட்டுறேன்னு சொல்லிட்டு 16க்கு அப்புறம் மாலை போட்டுருவா. ஆமா. அதுக்கு முன்னாடி இருக்கிற அயோக்கியத்தனம் பூராத்தையும் பண்ணிடுவேன். பண்ணாட நிறைய பேர் 15ஆம் தேதி கார்த்திகை மாசம் பிறக்குது. அன்னைக்கு நீ மாலை போட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த 48 நாள் நீ குடிக்கவே முடியாதுங்கிறதுனால இருக்கிறவன்ட்ட எல்லா பர்த்டேவே முன்கூட்டியே காசு வாங்கணும்ல. நான் செஞ்சிருக்கேன்ல அப்ப செய்யணும்ல. தாய்மாம முறை சீரியஸா மாலை போடுறதுங்கிறது நினைக்காம நீ பண்றது. அது போட்டுக்கிட்டு எப்படி பிடிக்கலாம் தெரிஞ்சன்னு வச்சுக்க. நாக்க பிடிங்கி வெளியே போட்டுருவேன். 14 வரைக்கும் உயிரோட இருக்கணுமே. விட்டா இருக்கிறவங்க குடிச்சு 14 கூட இவன் போய் தான் போல. உனக்கு டிசம்பர் 2 படத்துல இல்ல. ஆமா நீயே வைக்கணுமாப்பா. வச்சு விட்டுரும். வச்சு விட்டா நாளை பண்ண இந்த மாதிரி பிரச்சனை வராது. வச்சு விடுங்க. உள்ள வச்சிருவோம். எங்க போறாங்க பாருங்க. சீரியஸா படம் பார்த்துட்டு சீரியஸா எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிடல் பார்க்க வேண்டியதானே. ஆனா இப்படி பண்ணுவாங்கல்ல முன்னாடி சீட்ல உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன். பிரதர் படம் பாக்குறீங்களா? அமரன் படம் பார்த்துட்டு பிரதர் படம் பாக்குறீங்க. நல்லா இருந்தா வந்து சரிங்களா காமெடி பயங்கரமா போயிட்டு இருக்கு படம். ஸ்டாண்டப் காமெடிலாம் ஏன் ப்ரோ இங்க வந்து பண்றீங்க? ஸ்டாண்டப் காமெடி பண்ணணும்னா எவ்வளவோ இடங்கள் இருக்கு. அந்த ஃபோரம்ல போய் பண்ணலாம். இங்க வந்து ஏன் ஸ்டாண்டப் காமெடி பண்றீங்க? ஸ்டாண்டப் காமெடி பண்ணலாங்க. சிட் டவுன் காமெடி தான பண்றோம். உட்கார்ந்தானே இருக்கு. இங்க போறானே. இங்க பாரு. இவங்க மட்டும் போறாங்களா? 2 பேர் மட்டும் போறாங்க. யோ படம் போயிட்டு இருக்கு. கமெண்ட் அடிச்சிட்டே இருக்காதீங்க. கமெண்ட் அடிச்சிட்டே இருந்தீங்கன்னா எப்படி பாக்க? சரி கமெண்ட்ல அடிக்கல நானு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க படத்துக்கு போயிட்டு இங்க போய் இந்த மாதிரி மொத்தம் வாங்கிருக்காங்க. எங்கே யோசிக்கிற மாப்ள? உங்களுக்கு ஸ்பான்சர் வீடியோ வருது நமக்கு. டென்ஷன் ஆயிட்டு. படம் முடிஞ்சு. சார் எங்க சார் போறீங்க? ஒரு நிமிஷம் சார். படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சார்? எப்படி சார் இருந்துச்சு? அது எப்படி தெரியும்? படத்தை பார்த்தா தானே தெரியும். படம் பேசுறப்ப பூரா பின்னாடி உட்காந்து கமெண்ட் அடிச்சு இருக்கிறவன் பூராத்தையும் இரிட்டேட் பண்ணுவாங்க. பூரா உங்களை தாண்டா பார்த்துட்டு போறாங்க. ஒவ்வொரு தியேட்டருக்கு ஒரு குரூப் வந்துடுறாங்க. என்னையாவது கத்த வேண்டியது. ஓ உங்களுக்கு ஜாலியா வேற இருக்கா சார்? ஏன்டா ஃபுட் ஸ்ட்ரீட்ல ஈரானியன் சாய் போடுற மாதிரி இருக்க மாட்டேன் பரதேசி. அதே ஃபுட் ஸ்ட்ரீட்ல கிரில் சிக்கன் போடுற மாதிரி பண்றீங்களா? இவன் சொல்றதெல்லாம் காமெடி. நீ சிரிப்பியா 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 சார்? இன்னொரு சிரிப்பியா சார்? சார் மன்னிச்சிருங்க, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. காமெடி பண்ண சினிமா ரொம்ப லவ் குத்திரம் பண்றாங்க சார். சினிமா லவ்வர் சார் நாங்க. அப்படியா? ஆமாங்க. இப்ப கூட மெய்யர்னு ஒரு படம் வந்தது பாருங்க. ஆமா பியூட்டிஃபுல் சார். சரியான படம் சார். அது கைய படம் பாத்தீங்களா? அதான் சார். தியேட்டர்ல போய். ஆமா சார். சார் அது வரைக்கும் வந்து 2 டைம்ஸ் நான் பாத்துட்டேன் சார். நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல. அந்த வகையில பாத்துக்கங்க. அதை மிஸ் பண்ண அதே மாதிரியே நம்ம ட்ரை பண்ணணும்னு நான் சார் தப்பா பேசிட்டேன் சார். மன்னிச்சிருங்க சார். பாருங்க தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய டைரக்டர் கிடைக்க போறாங்க. அப்ப மெய்யழகன் படத்தை பார்த்துட்டு அதே மாதிரியே ஒரு 2 அடல்ட் மேலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கான்வர்சேஷனை வச்சு ஒரு அழகான ஒரு படத்தை எடுக்க போறீங்க தானே? அதே எதுக்கு எடுத்துக்கிட்டு அந்த பீர் எடுத்தாங்கல்ல நினைச்சேன். அதை ட்ரை பண்ணி பாப்பா. பாட்சில இருந்து எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. எப்படி மண்பானையில ஊத்தி குடிப்பாங்கன்னு சொல்லும் போதே உடஞ்சு போச்சு. ஐ திங்க் இது ரெண்டுமே கடைசி ரெண்டுமே வந்து அவங்க எங்கேயோ இது பண்ணிருக்காங்க. தியேட்டருக்கு போனா இந்த ஒரு இரிட்டேட் பண்றதுக்குன்னு ஒரு கும்பல் வரும். கடுப்பாகும். ரொம்ப ரேரா 100ல ஒருத்தர் பண்ற காமெடி வந்து நல்லா இருக்கும். எப்பயாவது ரேரா.
அதுவும் என்னன்னா காமெடி காமெடி படத்துல காமெடி பண்ணா பரவாயில்ல, பேசணும் இரிட்டேட் பண்ணணும், அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்கு வேற இடம் இல்லைன்ட்டு நீங்க உட்கார்ந்த மாதிரியே ஒண்ணு பண்ணுவாங்க. மத்தவங்கள மூவி பார்க்க விடாம டிஸ்டர்ப் பண்றது. சம்டைம்ஸ் படம் நம்ம எதிர்பார்த்து போயிருப்போம், படம் மொக்கையான படமா மாறி இருக்கும். ஸோ அப்போ மொக்க படத்துல அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம கமெண்ட் அடிக்கிறப்ப அது நல்ல மேட்ச் ஆகும். படமே முக்கிய போகுது, அப்ப இவங்க கமெண்ட் பண்றது நல்லா மெர்ஜ் ஆகும். ஆனா இந்த மாதிரி அமரன் படத்துக்கு போயிட்டு நார்மலா சொல்றேன், சீரியஸான படம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போற படத்துல சும்மா வேணும்ட்டு கமெண்ட் நான் பண்றேன் பாருங்கன்னு பண்றது இரிட்டேட் தான் ஆகும், கடுப்பாகும் அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம். ஆமா, வெரி நைஸ். ஐ திங்க் அப்ப நவம்பர் வந்தா கண்டிப்பா டிசம்பர் பாவங்கள் கண்டிப்பா வரும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அடுத்து வேற ஒரு சூப்பரான வீடியோல பாப்போமா? வீடியோ எல்லாம் சேர்ந்து பார்ப்போம்.